பொதுவாக அவங்க ஜாதகம் தனிப்பட்ட நல்ல ஒரு கேள்வி இது. ஏன்னா இதுதான் மக்களுக்கு முக்கியமா புரிய மாட்டேங்குது. எனக்கு ரிஷபராசி நல்லா இருக்கு. ஆஹா சூப்பர்ன்றாங்க. அது மட்டும் வெறும்னா வச்சு பார்க்குறாங்க. லாஸ்ட்ல பார்த்தா ஒரு சிலர் என்னங்க நீங்க சூப்பரா இருக்கிறீங்க. இங்க வாதா டவுசர் கிழியுதுன்றாங்க அப்படின்வாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல சனி பகவான் நீச்சம் அடைஞ்சிருப்பாரு. மறைவு ஸ்தானங்கள்ல இருந்திருப்பாரு. அப்புறம் லக்ன வாரியாக அவங்களுக்கு தீய பலன்களை கொடுக்கக்கூடிய இதுவா இருக்கலாம். தசா புக்தி நீங்க கேட்டீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா நம்ம ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை நடக்கிறதுனால தசா புத்தியை வைத்துத்தான் அவங்களுடைய பலன்கள் மாறுபடும். அப்படின்னும்போது அவர்களுக்கு அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தீய தசைகள் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி நல்ல பலனை கொடுக்க முடியும் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக கஷ்டத்தை தான் கொடுப்பார். ஆனால் இந்த கோச்சாரம் என்று சொன்னோம் இல்லையா, அந்த சனி பகவான் மாறும்பொழுது லாபஸ்தானத்தில் வரும்பொழுது என்ன ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு ஒரு 30% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு இந்த கோச்சாரம்ன்றது அந்த கஷ்டத்தை கொஞ்சம் தாங்கிக்கக்கூடிய இது இருக்கும். அப்படிங்களா, தாங்கக்கூடிய சக்தி வேணும்ல, அது கிடைக்கலாம் இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால. ஆனால் கஷ்டம்தான். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ கன்னியா லக்னமாக இருக்கலாம். இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான் பாதகாதிபதி. இந்த ஜாதகப்படி ரிஷபராசியாக இருக்கலாம். அப்போ குரு தசையில் எப்படி நல்லது செய்ய முடியும்? ஒரு விஷயம் இருக்குது. நிச்சயமாக மாரகாதிபதி தசைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது நிச்சயமாக அவர்களுக்கு கெடுப்படங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னால ஸோ அவங்களாம் பரிகாரங்களை நிச்சயமாக செய்யணும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.